Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போகிறது முட்டைக்கறி. இந்த முட்டைக்கறி வந்து சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது கூட என்னென்னா வெங்காயம், தக்காளி, மசாலா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முட்டைக்கறிக்கு ஒரு 4 முட்டை எடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இதையே நம்ம ஒரு 7 நிமிஷம் வச்சு வேக வச்சுக்கலாம். மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா முட்டை வந்து வெந்துடும். இதுதான் வந்து பாயில் பண்ணுற டைமிங்ஸ். அதாவது 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதாவது நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒன்லி 5 மினிட்ஸ். முட்டை வந்து வேக வச்சுட்டோம். அதாவது 7 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு தக்காளி, இதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகுத்தூள் இது 1 டீஸ்பூன் தேவையில்லை, 1/2 டீஸ்பூன் இருந்தாலே போதும். 4 முட்டை நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயத்தை வதக்கிறத வச்சு தான் அந்த முட்டைக்கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இதுக்கு எண்ணெய் பத்தலை, இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டேன். சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு அதாவது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரம் மசாலாவும் பெப்பர் வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ மஞ்சத்தூளும் தனியாத்தூளும் போட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். தக்காளி வந்து நல்லா சுருங்கி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா நம்ம வந்து அதாவது தண்ணி ஊற்றிட்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆற வச்சு அரைச்சிட்டோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் லைட்டாக நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். முட்டையை இந்த மாதிரி லைட்டாக கீறி வச்சிட்டிங்கன்னா மசாலா நல்லா இறங்கும். இது நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையானது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதி வர டைமுக்கு நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வச்சுக்கணும். எண்ணெயும் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பச்சை வாசம் போயிட்டு இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு. நம்ம இப்போ பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் வந்து லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது லைட்டாக அந்த ஸ்பைசி வந்து நல்லாயிருக்கும். அதனால் கடைசியாக தான் பெப்பர் போடணும். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள் கூட மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் விட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டைக்கறிக்கு தாளித்து கொட்டிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 வரமிளகாய், கருவேப்பிலை. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான முட்டைக்கறி தயார். நான் முட்டைக்கறி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.